السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح لا حول ولا قوة. الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله. الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لعبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناهم سرا وعلانية قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தற்காலிகமான ஒரு வாழ்வை கொடுத்து, அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருந்து நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான அழிவு இல்லாத ஒரு வாழ்வை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல்வேறுபட்ட பாக்கியங்களை, அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் உலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும், மறுமையை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் ஒரு முஃமின், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏனையவர்களுடைய வாழ்வை போன்றதல்ல.
அல்லாஹ்வையும் மறுமையையும், கபருடைய வாழ்க்கை, சுவர்க்கம் நரகம், கேள்வி கணக்கு, இவ்வாறான மறைவான விடயங்களை நம்பி வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஏனையவர்களுடைய வாழ்க்கையை போன்றல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை ஏற்றவர்களுடைய வாழ்க்கை தான், அல்லாஹ்வை ஏற்று உலகத்தில் வாழக்கூடியவர்களுடைய வாழ்வுதான் உண்மையான வாழ்வு, முன்னுதாரணமான வாழ்வு, மனிதனுடைய வாழ்வு என்று அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை தான் குர்ஆனில் வர்ணிக்குகின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறைவான விடயங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம், அவர்கள் சாப்பிடுவார்கள் மிருகங்கள் சாப்பிடுவதை போன்று. அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், ஒரு முஃமின் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஒரு முஃமின் குடிக்கக்கூடிய தண்ணீர், இது கூட வித்தியாசமானது. ஏன்? ஒரு முஃமின் சாப்பிடுகின்ற போது அல்லாஹு தஆலா அவன்தான் இந்த உணவை எனக்கு கொடுத்தான், இது அல்லாஹ்வுடைய ஆகாரம், அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ரிஸ்க் என்ற எண்ணத்தோடு சாப்பிடுவார். சாப்பிட்டதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய ஆகாரத்தை சாப்பிட்டதற்கு பின்னால் அவர் அல்லாஹ்வை புகழ்வார். ஏன்? இந்த சாப்பாட்டின் மூலம் அல்லாஹ் உடம்புக்கு சக்தியை தந்தான், இந்த சக்தியின் மூலம்தான் நான் நின்று தொழுகிறேன், எழுந்து தொழுகிறேன், இந்த சக்தியின் மூலமாகத்தான் கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜை நான் செய்கிறேன், இந்த சக்தியின் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்தில் எனக்காக எழுதி வைத்திருக்கக்கூடிய, முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய ரிஸ்கை தேடுகிறேன் என்று ஒரு முஸ்லிம் சாப்பிடுவார். இதனால அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், மறுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆடு மாடு மிருகத்தை போன்று அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று. அவர்களுடைய ஏனைய விடயங்களை அல்லாஹ் சொல்லவில்லை, சாப்பாட்டை அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? ஒரு மிருகத்துக்கு மறுமையுடைய நம்பிக்கை இருக்க மாட்டாது, கபர் என்றால் என்னவென்று தெரியாது. இது போன்றுதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தை கொண்டதாக, ஒரு இலக்கை அடையக்கூடியதாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் 3 விடயங்களை பேசுகிறது. குர்ஆனுடைய சுருக்கம் 3 விடயங்கள். ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எங்கிருந்தது, மனிதனுடைய ஆரம்பம் எங்கே, இதை குர்ஆன் பேசுகிறது. இந்த கேள்விக்கான பதில் குர்ஆனில் இருக்கிறது. இன்று உலகத்திலே என்னென்ன விடயங்களை எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியனை, சந்திரனை, மரங்களை, செடிகளை, கடல்களை, தரைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். தப்பு கிடையாது, அது முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்க்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மனிதனுடைய ஆரம்பம் என்ன, மனிதன் எங்கிருந்தான், இதை அவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. அதனால் மனித வாழ்வை, மனிதனுக்கு இந்த வாழ்வை கொடுத்த அல்லாஹ்வை அவர்கள் விளங்கவில்லை. மனிதனுடைய ஆரம்பம் எங்கே, மனிதன் எங்கிருந்தான்,
எங்கு இருக்கிறான் அவன் எங்கு செல்ல வேண்டும், எங்கிருந்தான் எங்கு இருக்கிறான் எங்கு செல்ல வேண்டும். இதைத்தான் குர்ஆன் பேசுகிறது. மனிதனுடைய ஆரம்பம் அது சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதே சுவர்க்கத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப வாழ்க்கை நடாத்தியது சுவர்க்கத்தில். மனிதனுடைய ஆரம்பம் சுவர்க்கம். மனிதன் செல்ல இருப்பது ஒரு முஃமினுடைய முடிவு. ஒரு முஃமின் செல்ல இருக்கக்கூடிய இடமும் சுவர்க்கம். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னான்? வமதாஉன் இலா ஹீன். சுவர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த நேரத்திலே சொன்னான், மதாஉன் இலா ஹீன். ஆதமே, நீங்கள் உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கை தான் வாழ இருக்கிறீர்கள். தற்காலிகமான இன்பம் என்று சொல்லித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான். மனிதனின் ஆரம்பம் சுவர்க்கம். ஒரு முஃமினுடைய முடிவும் சுவர்க்கமாக அமைய வேண்டும். அந்த சுவர்க்கத்தை தயாரிக்கக்கூடிய இடம்தான் நாங்கள் வாழக்கூடிய இடம். எனவே மனிதன் எங்கு இருந்தான், எங்கு செல்ல இருக்கிறான், குர்ஆன் பேசுகிறது. எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இரண்டாவது குர்ஆன் பேசுகின்ற மனிதன் எங்கு இருக்கிறான், அதுதான் நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. கண்ணியமானவர்கள், இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்காக, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இரண்டு விடயங்களை உலகத்தில் மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இரண்டு விடயங்கள். மூன்று கேள்விகளுக்கான பதிலை குர்ஆன் பேசுகிறது. இந்த வாழ்க்கையில் இரண்டு சுவர்க்கங்களுக்கு இடையிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்ன? இரண்டு சுவர்க்கம். மனிதனுடைய ஆரம்பம், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த சுவர்க்கம். இரண்டாவது சுவர்க்கம் என்ன? மரணத்துக்கு பின்னால் ஒரு முஃமின் செல்ல வேண்டிய சுவர்க்கம். இரண்டு சுவர்க்க வாழ்வுக்கு இடையிலே வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக, அவனால் படைக்கப்பட்ட இன்பம் நிறைந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். நாங்கள் இரண்டு விடயங்களை செய்ய வேண்டும். ஒன்று என்ன? அல் வாஜிபாத். ஒரு அடியான் உலகத்திலே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட ஒன்றை, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை செய்வது. அதில் முக்கியமானது தொழுகை. தொழுகை முக்கியமானது. ஒரு அடியான் உலகத்தில் நான் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கிறேன், ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை போன்று இலக்கு இல்லாமல், நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. நோக்கம் இல்லாமல் பயணிக்கக்கூடியவர்கள், குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடியவர்களுடைய உதாரணம் குர்ஆனில் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிருகத்தை போன்று என்று பேசுகிறான். பசி வருகின்ற போது சாப்பிடுவார்கள், தாகம் வருகின்ற போது குடிப்பார்கள், ஆசைகள் வருகின்ற போது ஆசைகளை தீர்த்துக் கொள்வார்கள். இது மிருகத்திடத்தில், கால்நடைகளிடத்தில் காணப்படக்கூடிய பண்பு. ஆனால் ஒரு முஃமின் அந்த மூன்று விடயங்களையும் செய்வதோடு, சாப்பிடுவது, குடிப்பது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, அதனோடு சேர்த்து எனது பயணம் சுவர்க்கத்தில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் சுவர்க்கத்தில் முடிய வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்வார். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் பிரதானமானதுதான் தொழுகை. ஈமானுக்கு பின்னால் பிரதானமான ஒன்று தொழுகை. நபிமார்கள் உலகத்திலே நாம் முஃமின்களாக மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றவர்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்று நபிமார்கள் தங்களுடைய இறுதி முடிவை பயந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள்
ஈமான்தாரியாக சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக சொந்த வீட்டை நோக்கி செல்லக்கூடியவனாக நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். முடிவை பயந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? வஜ்னுப்னி வபனிய அன் அஅ்புதல் அஸ்னாம். அல்லாஹ்வுடைய மாளிகை காபாவை கட்டினார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம். அது சிலை கிடையாது, அது அல்லாஹ்வுடைய வீடு. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய தந்தையுடைய வாழ்க்கை எப்படி? சிலைகளை செய்து வியாபாரம் செய்வது. கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களாகிய நாம் எப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எதை அடிப்படையாக வைத்து வாழ்கின்றோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அவர்கள் எதை பயந்தார்கள் தெரியுமா? நானும் என்னுடைய பிள்ளைகளும் சிலை வணங்கக்கூடாது, என்னையும் எனது பிள்ளைகளையும் அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அல்லாஹ் ஒருவன் என்று முழுமையாக நம்பியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டிவிட்டு காபத்துல்லாவை கட்டிவிட்டு தியாகத்தின் தந்தை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் சொல்றோம். உண்மையான ஏகத்துவவாதி என்று குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல என்ன துஆ ஓதுறாங்க? யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு. என்ன காரணம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஏண்ட வாப்பா ஆசர் ஒரு முஸ்லிம் கிடையாது, சிலை வியாபாரி. நான் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவனாக இருந்தாலும் என்னுடைய பரம்பரையிலே சிலை வியாபாரம் செய்யக்கூடிய என்னுடைய தந்தை வாழ்ந்திருக்கிறார். அதே போன்று என்னுடைய பிள்ளையும் மாறிவிடும். மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, பெற்றோர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. எப்படி? யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஏண்ட வாப்பா சிலை வணக்கம் செய்ததை போல, சிலை வியாபாரம் செய்ததை போல, கல்லை வணங்கக்கூடியதை விட்டும், மண்ணை வணங்குவதை விட்டும், சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. இங்க ரெண்டு பாடம் உண்டு. நபிமார்கள் கூட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பயந்திருக்கிறார்கள். நபிமார்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பயந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அடிப்படையாக வைத்து வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்ற பண்பாடுகள், பாவங்கள், மோசமான செயல்பாடுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும். அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பயந்தார்கள். என்னுடைய வாப்பாவுடைய அந்த தொழில், வாப்பாவுடைய அந்த வியாபாரம், வாப்பாவுடைய அந்த கொள்கை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு விடலாம் என்று பயந்தார்கள். முதலாவது விஷயம். இரண்டாவது துஆ என்ன செஞ்சாங்க? கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான பகுதி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் துர்ரிய்யதி. காபத்துல்லாவை கட்டிவிட்டு முதலாவது அல்லாஹ்விடத்தில் ஈமானில் உறுதியாக நான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் உலகத்தில் நம்பி வாழ வேண்டும் என்பதை கேட்டார்கள். என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களை, அநியாயங்களை, வரம்பு மீறல்களை நானும் என்னுடைய பிள்ளைகளும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிவிட்டு இரண்டாவது கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். இந்த உலகத்தில் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய அடையாளம், மௌத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வி தொழுகை. எப்படி துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். யா அல்லாஹ் தொழுகையை சரியாக பேணி, நினைச்சு தொழக்கூடியவர் அல்ல. முகீமுஸ் ஸலாஹ் என்றால் சரியாக முறைகளை பேணி, உலமாக்களிடத்தில் படித்து முறைகளை பேணி அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழக்கூடிய தொழுகை. முறையாக
விட்டு விட்டு அல்ல, அல்லது கிழமையில ஒரு நாள் அல்ல, அல்லது வருஷத்துல 2 தடவை அல்ல, எப்போதும் முறையாக தொழக்கூடிய தொழுகையாளியாக என்னை ஆக்குவாயாக. யாரு கேட்பது? நபிமார்களுக்கெல்லாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இரண்டாவது, வமின் துர்ரியதி, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக நீ ஆக்கி விடுவாயாக. என்ன விளக்கம்? பெரிய கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால், என்னுடைய மனைவிடத்தில் தொழுகை கிடையாது, என்னிடத்தில் தொழுகை கிடையாது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்னால் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் தொழுகையை விட்டும் தூரமாக்கப்பட்டு விடுவார்கள், தொழுகை இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை ஒரு தொழுகையாளியாக நீ முதலாவது ஆக்க வேண்டும். என் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துத்தான் வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள், பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குழந்தை 5 வயதில் தான் பாடசாலைக்கு செல்கிறது, 5 வருடம் வீட்டிலேயே வளர்கிறது, தாயை பார்க்குகிறது, தாயுடைய தொழுகையை பார்க்குகிறது, தாயுடைய அன்றாட செயல்பாடுகளை குழந்தை பார்க்குகிறது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை சொல்ல வருகிறார்கள்? தந்தையின் வாழ்வுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும். எனவே ரப்பே என்னை ஒரு தொழுகையாளியாக ஆக்கிவிடு, என்னுடைய பிள்ளைகளை 2வதாக ஆக்கிவிடு. என்னிடத்தில் தொழுகை இருந்தால் பிள்ளைகளிடத்தில் தொழுகை உண்டாகும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து சூரா இப்ராஹீமில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக நீ ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்த அந்த துஆவை அல்லாஹ் சொல்கிற அதே சூரா இப்ராஹீமில் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் இபாதியல்லதீன ஆமனு, என்னுடைய ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்கள். அல்லாஹ் எப்படி இரக்கமுள்ளவன்! தொழாதவனையும் பார்த்து, பாவம் செய்யக்கூடிய பாவிகளை பார்த்து, அநியாயம் செய்யக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அடியார்கள். இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன். நபியே, என்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், முதலாவது சொல்லுங்கள் யுகீமுஸ் ஸலா. ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் 2 கடமைகளை நாங்கள் செய்யணும். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரா இப்ராஹீமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானையும் தொழுகையையும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணியங்களையும் சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் வெற்றி நடை போடுகிறார், அதாவது அவருடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி இருக்கிறது, சிறந்தவர் என்று கருதுவதற்கான முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் தொழுகை இருக்க வேண்டும். தொழுகை இல்லாதவரிடத்தில் ஒன்றும் இருக்க மாட்டாது. அறிவாளியாக இருப்பார், அறிவின் மூலம் பயன் கிடைக்க மாட்டாது, அவருக்கே பயன் இல்லை, ஏன்? தொழுகை இல்லை. தொழில் அதிபராக இருப்பார், அவருடைய தொழிலில் பரக்கத் இருக்க மாட்டாது, ஏன்? அடிப்படை தொழுகை கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றாதவர்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். மனைவிக்கு செய்கிற கடமையை சரியா செய்ய மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய விடயங்களையும் செய்ய மாட்டார். ஏன்? அல்லாஹ்வுடைய விடயத்தில் குறை செய்யக்கூடியவர்கள் அடியார்களுடைய விடயத்திலும் குறை செய்வார்கள். அதனால அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான் நபி அவங்களை பார்த்து? யுகீமுஸ் ஸலா, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, சமூகத்துக்கு சொல்லுங்க, தொழுகையை நிலைநாட்டும்படி. இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகத்தில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். சில பேர் நினைக்கிறது, நாங்கள் சமூக சேவையில் ஈடுபடுறோம், நாங்கள் வேற வேற விடயங்களில் ஈடுபடுறோம், எங்களுக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. கண்ணியமானவர்கள், இல்லை, அடிப்படை தொழுகை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். சில பேர்கள் சொல்லுவாங்க, எங்களோட மனசு சுத்தம், நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், கல்விக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் தொழுகை இல்லை. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடிப்படை தொழுகை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்வோம். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, உங்களோட சமூகத்துக்கு சொல்லுங்க, ஒரு உம்மத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்கான, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான இரண்டாவது வழி என்ன தெரியுமா? அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நான் சம்பாதித்த பணம் தான்,
அதில் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு தந்த அறிவுதான், அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த வளங்கள், அதிலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தந்தது கொடுப்பதற்காக சொல்கிறான், வயுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து அவர்கள் செலவழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உலகத்தை தேடுகின்ற போது, உலகத்தை தேடலாம், உலகத்தை சம்பாதிக்கலாம், உலகத்தில் தொழில் செய்யலாம், தொழில் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம், காசு, இந்த மால், அம்வால் என்ற வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனில் 86 இடங்களில் பேசியிருக்கிறான். பொருளாதாரம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், வளங்கள், சாதாரணமான விடயம் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் 86 இடங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இந்த பணம், காசு, சம்பாத்தியம், இது அல்லாஹ் 2 வகையாக பேசுறான். ஒன்று ஹைர் என்று அல்லாஹ் பேசுறான், இரண்டாவது ஃபித்னா என்று பேசுறான். எப்ப ஹைர்? நாங்க செய்யக்கூடிய தொழில், எங்கட வருமானம், குர்ஆன் சொல்லுது சில பேர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹைர். அல்லாஹ் காசுக்கு ஹைர் என்று பேர் வைத்திருக்கிறான். நாங்கள் நினைக்க கூடாது ஆரோக்கியம், ஈமான், தொழுகை இது மட்டும் தான் ஹைர். இல்ல, நாங்க சம்பாதிக்கக்கூடிய காசுக்கு அல்லாஹ் ஹைர் என்றான். குர்ஆன்ல 3 இடங்கள்ல அல்லாஹ் பணம், காசுக்கு ஹைர் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக கைரா வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபைனல்லாஹ பிஹி அலீம். 3 ஆயத்துக்கள்ல நாங்க சம்பாதிக்கக்கூடிய காசு அல்லாஹ் ஹைர் என்றான். அதே நேரத்தில் அதே காசை, அதே வருமானத்தை அல்லாஹ் ஃபித்னா என்றும் சொல்றான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட சொத்து செல்வங்கள் ஃபித்னா. அல்லாஹ் தான் சொல்றான் காசு ஹைர், பரக்கத் என்று சொல்றான். அதை அல்லாஹ் சொல்றான் அது குழப்பத்தை உண்டாக்கும், அது ஃபித்னா, அது நீங்க நரகம் செல்றதுக்கு காரணமாகவும் ஆகும். என்ன விளக்கம் சகோதரர்களே? ஒன்று, எப்ப எங்கட பணம், எங்கட வருமானம் ஹைரண்டா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம், இஸ்லாம் அனுமதித்த பிரகாரம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட வேண்டும். இதை அநேகமானவர்கள் நாங்கள் செய்கிறோம். ஹலாலான முறையில் என்ற தொழில் அமைய வேண்டும், வியாபாரம் அமைய வேண்டும், உத்தியோகம் அமைய வேண்டும். எல்லோருடைய ஆசையும் அதுதான். ஏன் அல்லாஹ்வை நம்பியவர்கள் நாங்கள். முதலாவது விஷயம் இதை விளங்கின நாங்கள். இரண்டாவது விஷயத்தை விளங்கல. இரண்டாவது, எப்ப எங்கட பணம் ஹைராக மாறும் என்றா, நல்ல விடயங்களில் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாகவும் காட்டி தரப்பட்ட வழிகளில் செலவழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சம்பாதிக்கவும் பட வேண்டும், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செலவழிக்கப்படவும் வேண்டும். அதனால் தான் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையுடைய கேள்வி கணக்கில் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி கேட்கப்படும். ஏன்? அது அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது, உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் வியாபாரியை பார்த்து கேட்பான், தொழிலாளியை பார்த்து கேட்பான், செல்வந்தனை பார்த்து கேட்பான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். உலக விடயங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் அதை ஒரு கேள்வியாக 5 கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்படும். அதில் முதலாவது கேள்வி, எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை, அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை போன்று அடியார்களுக்கும் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வயுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிக்க வேண்டும். செலவழிக்கக்கூடிய விடயங்கள் 2 வகை, 2 விதமாக ஒரு முஸ்லிம் செலவழிக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் சொல்லித்தாரான் குர்ஆன்ல, சிர்ரன் வ அலானியா. சில செலவுகளை, மற்ற மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உதவிகளை ரகசியமாக செய்ய வேண்டும். சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு, சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அதை பகிரங்கப்படுத்தி, அதை போட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு ஏழைகளுடைய மனதை புண்படுத்த வாழாம். இதையும் அல்லாஹ் சொல்லித்தாரான் குர்ஆன்ல. விதவைகளுடைய மனதை புண்படுத்த வாழாம், அநாத பிள்ளைகளுடைய மனதை புண்படுத்த வாழாம். உதவி செய்வோம் சிர்ரன், அநாதைகளை வாழ வைக்கிறது, ஏழைகளை வாழ வைக்கிறது, விதவைகளை வாழ வைக்கிறது. முதலாவது வகை நீங்க ரகசியமாக செய்யும். இது சதக்காட முதலாவது வகை.
அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமானதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுப்பது. கொடுக்கின்ற போது முதலாவது ரகசியமாக கொடுக்கப்பட வேண்டியது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி மிக முக்கியமான பகுதி. ரமதானுடைய மாதத்தையும் நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களுடைய தேவைகள், மதரசாக்களுடைய தேவைகள், கல்வி நிலையங்களுடைய தேவைகள், மக்தபுகளுடைய தேவைகள் நிறைய இருக்கும். எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பொது இடங்கள், கூட்டாக அமல்கள் செய்யப்படக்கூடிய இடங்கள் அல்லாஹ் சொல்லித்தாரா. ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கும் போது வறுமையை மறைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகின்ற ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற போது கொஞ்சம் மறைச்சு கொடுங்க, கொஞ்சம் ஒளிச்சு கொடுங்க, ரகசியமா கொடுங்க. அவங்களுக்கு மானம் மரியாதை இருக்குது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிறவர் நாளைக்கு செல்வந்தராக மாறிடுவார். ஏதோ ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்தவர் இன்று ஏழையாக மாறி இருப்பார். எனவே ரகசியமாக கொடுங்க. குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய ஒழுக்கம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, சமூக சேவைகள், பொது இடங்களுக்கு செய்கின்ற சேவைகள். மதரசாக்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். இன்றைக்கு உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் புகாரி. முஹம்மத் பின் இஸ்மாயில் அல் புகாரி. இவர் யாரு கண்ணியமானவர்களே? இவர் ஒரு சாதாரணவர். சின்ன வயசுல வாப்பா மௌத்து, உம்மா தான் வளர்த்தாங்க. வாப்பா ஒரு நல்ல மனிதர். இவர் பசராவுக்கு வாராரு. ரஷ்யால இருந்து, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து பசரா உலக நாடுகளுக்கு போனாரு. பல நாடுகளுக்கு பசராவுக்கு வாராரு ஹதீஸ படிக்கிறதுக்கு. எங்க ஊருக்கு மாணவர்கள் மதரசாக்களுக்கு வார மாதிரி. இலங்கையில குர்ஆனுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. சில பேர் அதை விமர்சிக்கிறாங்க, நாங்க பாராட்டணும். இலங்கையில் அதிகமான மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன். அது விமர்சிக்கப்படக்கூடிய விடயம் அல்ல, பாராட்டப்பட வேண்டிய விடயம். உங்களுடைய நீங்க சம்பாதிக்கக்கூடிய சாதாரண தொழிலாளிகளுடைய ஒரு ரூபா கூட இந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது. நாங்க பெருமிதம் கொள்ளணும். விமர்சிக்கப்படக்கூடிய விடயம் அல்லது பாராட்டப்பட வேண்டிய விடயம். கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது, மாஷா அல்லாஹ். சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமன் என்று சொல்வார்கள். ஒரு கல்வி நிலையம் உருவாக்கப்படுவது 1000 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமன். மனித புனிதர்களை உருவாக்கக்கூடிய பணியிலே இந்த ஊர் மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாராட்ட வேண்டும். உலகத்தில் ஆக கஷ்டமான ஒன்று என்ன தெரியுமா? விமானத்தை கண்டுபிடிக்கிறது அல்ல, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது அல்ல, ஒளிபெருக்கியை கண்டுபிடிக்கிறது அல்ல, போனை கண்டுபிடிக்கிறது அல்ல. நல்ல சமூகத்தை, நல்ல மனிதனை உருவாக்குவது நபி அவர்கள் உருவாக்கியதை போன்று. சினாஅத்துர் ரிஜால், நபி அவர்கள் மனிதர்களை உருவாக்கினார்கள், புனிதர்களை உருவாக்கினார்கள். அந்த பணியை இந்த மாவட்டம் செய்து கொண்டிருக்கிறது. பாராட்ட வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உஸ்பெகிஸ்தான்ல இருந்து வாராங்க. எங்க? பசராவுக்கு வாராங்க, அரபு நாடு. இமாம் புகாரி அரபி அல்ல, எங்களை மாதிரி சாதாரண கிராமத்துல ஊர்ல வாழ்ந்தவங்க. அவனோட நண்பர் ஒரு ஆள் சொல்றாரு, அவருடைய பேர் உமர் இப்னு ஹஃப்ஸ் அல் அஷ்கர், முக்கியமான இமாம். அவர் சொல்றாரு, பசரால நாங்க ஒரு இடத்துல போய் ஒரு இமாம் இடத்துல ஹதீஸ் படிச்சு கொண்டிருந்தோம். எங்கள ஒரு மாணவன் சில நாட்களாக ஹதீஸ் படிக்கிறதுக்கு வரல, காணல, வகுப்புல காணல, பல நாட்களாக காணல. நாங்க தேடி போனா ஒரு இடத்துல தனிமையில கொஞ்சம் மறைஞ்சிட்டு அவர் தனிமையில இருந்தார். வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு வெளியே வரல. சொல்றாரு, எனக்கு வெளியே வர முடியாது, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். கல்வியை தேடி வந்த ஒரு மாணவன், ஹதீஸை படிப்பதற்காக வந்த ஒரு மாணவன். அந்த நாட்களில் இமாம் புகாரி என்று உலகத்துக்கே தெரியாது. சாதாரண ஒரு மாணவன் பசராவிலே எங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாரு, எங்களோட படித்தவர். சில நாட்கள் வரல, தேடி பார்த்தா தனிமையில் இருக்கிறாரு. சொல்றாரு, எனக்கு வெளியே வர முடியாது, இன்னஹு உரையான், நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அந்த இமாம் சொல்றாங்க, அதுக்கு பின்னால நாங்க மாணவர்களோட பேசி, எங்களோட ஊர் மக்களோட பேசி காசு சேர்த்து அவருக்கு நாங்க உடுப்பு வாங்கி கொடுத்தோம், உணவுகளை கொடுத்தோம். அவர் எங்களோட படிச்சுட்டு போனார். தாரீக் பக்தாத் என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் முஹம்மத் பின் இஸ்மாயில் அல் புகாரியாக பிற்காலத்தில் மாறிவிட்டார். அவர்கள் கூட அனாதையாக வந்தார்கள். உடுப்பதற்கு உடுப்பம் இல்லாமல் இருந்த காலத்தில் அப்படி யாரும் இல்லை. உடுக்கிறதுக்கு உடுப்பம் இல்லாமல் நிர்வாணியாக இருந்தார்கள். ஊர் மக்களுடைய சப்போர்ட், ஊர் மக்களுடைய உதவி, கூடியிருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவியால
மாஷா அல்லாஹ் ஹதீஸை படிச்சாங்க. குர்ஆனுக்கு அடுத்ததாக யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு இமாமாக, நபி அவர்களுடைய வாழ்க்கையை அக்கு வேர் ஆணி வேறாக தெளிவாக முன்வைத்த ஒரு இமாமாக, பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களுக்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான சஹீஹான ஹதீஸுகளை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு இமாமாக, நபி அவர்களுடைய பேருக்கு பின்னால் இந்த உலகத்திலே மிக அதிகமாக சொல்லப்படுகின்ற பேர் அபூ ஹுரைரா, இரண்டாவது புகாரி. அந்த அளவுக்கு இமாமாக மாறினாங்க. அவங்களுக்கு நல்ல விடயங்கள்ல அவங்க படிக்கக்கூடிய காலத்தில், ஓதக்கூடிய காலங்களில் நல்லவர்கள் செலவழித்தார்கள். எனவே ரகசியமாக நாங்கள் கொடுக்கவும் வேண்டும். இதுவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சில சதக்காக்களை பள்ளிவாசலை கொடுங்க, பகிரங்கமாக கொடுங்க. மதரசாக்கு பகிரங்கமாக கொடுங்க, பாடசாலைகளுக்கு பகிரங்கமாக கொடுங்க, பொது இடங்களுக்கு பகிரங்கமாக கொடுங்க. அதையும் குர்ஆன் பேசுது. ஏன் பகிரங்கமாக கொடுக்கணும்? கொடுக்காதவர்களுடைய கண் திறப்பட வேண்டும், கொடுப்பதற்கு மனமில்லாதவர்களுடைய உள்ளம் திறப்பட வேண்டும். அதனாலதான் குர்ஆன் ரெண்டு விஷயத்தையும் பேசுது. அவங்க ரகசியமாகவும் கொடுப்பாங்க, ஏன்? ஏழைகள்கிட்ட மனம் புண்படக்கூடாது. பகிரங்கமாகவும் கொடுப்பாங்க, செலவழிப்பாங்க, உதவி செய்வாங்க, ஏன்? மற்றவர்களுடைய கண் திறப்பட வேண்டும், சமூகத்துடைய கண் திறப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் வாழ்ந்தோம், சொர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணம்தான் நாம் எங்கு வாழ்கிறோம் என்ற கேள்விக்கான பதில். எங்கு வாழ்ந்தோம், எங்கு வாழ்கிறோம், எங்கு சென்று இருக்கிறோம், இதுதான் குர்ஆனுடைய சாராம்சம். அந்த சொர்க்கத்துடைய பயணத்தை அடைவதற்கான இரண்டு வழிகள். அதில் ஒன்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதை குர்ஆன் வாஜிபாத் என்று பேசுகிறது. இரண்டாவது அடியார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதை குர்ஆன் ஹுகூக் என்று பேசுகிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வையும் உலகத்திலே திருப்திப்படுத்துவோம், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வோம், நல்ல விடயங்களுக்கு காரணமானவர்களாக, நல்ல விடயங்களுக்கு வித்திடக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களுக்கு உரமாக வாழ்ந்துவிட்டு மரணிப்போம். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை, நபிமார்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்ததை போன்று, ஈமானிலும் இஸ்லாத்திலும் உறுதியாக அவர்களை வைத்து அவர்களை பாதுகாத்ததை போன்று, பெற்றோர்களுடைய வாழ்வை போன்றுதான் பிள்ளைகளுடைய வாழ்வு உண்டாகும் என்ற அடிப்படையில் நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து, எங்களுடைய சம்பாத்தியத்தை நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்தாலும் அதை ஹைராக ஆக்கிவிட்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சம்பாதித்து, அல்லாஹ் எந்த வழிகளில் செலவழிக்க சொன்னானோ அப்படியான வழிகளில் செலவழித்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். விசேஷமாக ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட ஏழைகளும் சந்தோஷமாக நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு திறக்க வேண்டும் என்ற முன்னேற்பாடுகளை திட்டம் போட்டு, ஒரு லீவு நாள் வரக்கொள்ள திட்டம் போட்டு விளையாட்டு வச்சு வைக்கிறோம். அது செய்யறோம், இது செய்யறோம். ரமலான் அல்லாஹ்வுடைய விருந்தாளி வர இருக்குது. யாரும் பசியோடு நோன்பு பிடிக்க கூடாது. ஏழைகளுக்கான ஏற்பாடுகளை செய்வோம், மதரசா பிள்ளைகளுக்கான ஏற்பாடுகளை முடிந்த அளவு செய்வோம். அதே போன்று பள்ளிவாசலுடைய தேவைகளை, பள்ளிவாசலுடைய இமாம்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன் வருவோம். இவ்வாறான அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றி அடியார்களை படைத்த அந்த ஹாலிக்கை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எதிர்வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியமாக அடைந்து அந்த ரமலானில் அல்லாஹ் வாக்களித்த வெகுமதிகளையும் நன்மைகளையும் பெற்று சுவர்க்கத்துக்கு தயாராக்கப்பட்டவர்களாக இந்த ரமலானை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஆக்கியருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் அஹத் الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد والصلاه والسلام على من بلغ الرساله ونصح الامه وعد الامانه وجاهد في الله حق جهاده محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. بارك الله لي ولكم في القران العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء كاشفة الغموم
ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة.